இந்த வேகமான உலகத்திலே நாம் வாழ்கின்ற அன்றாட வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நமக்கு நன்மைகளாக இருந்தாலும் சில நேரத்தில் அவைகள் நம்மை மனச்சோர்வுக்கும் வேதனைக்கும் உட்படுத்தி விடுகிறது. இந்த நாளிலே அவைகளை எப்படி மேற்கொள்வது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி கர்த்தருடைய வல்லமையில் நடப்பது, அவருடைய பலத்தில் நடப்பது எப்படி என்பதை குறித்து உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த தேவ செய்திக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய மாறாத இரக்கமும் அவருடைய தயவும் நம்மை போஷித்து பராமரிக்கிறது. அவருடைய கிருபைகள் நம்மை வழி நடத்துகிறது. இந்த வேகமான உலகத்திலே நாம் வாழ்கின்ற அன்றாட வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நமக்கு நன்மைகளாக இருந்தாலும் சில நேரத்தில் அவைகள் நம்மை மனச்சோர்வுக்கும் வேதனைக்கும் உட்படுத்தி விடுகிறது. இந்த நாளிலே அவைகளை எப்படி மேற்கொள்வது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி கர்த்தருடைய வல்லமையில் நடப்பது, அவருடைய பலத்தில் நடப்பது எப்படி என்பதை குறித்து உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் நம்மை தம்முடைய பலனை கொடுத்து, தம்முடைய சத்துவத்தை கொடுத்து நம்மை உறுதிப்படுத்துகிற தேவன். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், நம் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், நம் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், வேலையில் நடக்கிற காரியங்கள் சில நேரத்தில் உங்கள் மனதை ஒருவேளை சோர்ந்து போக பண்ணலாம். ஆகவே நீங்கள் உங்கள் மனதை சோர்வுக்கு உள்ளாக விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். யூ ஷுட் பி வெரி கிளியர் நாட் டு கெட் fainted, falter and go down when you have problems in your life. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, அன்றாட வாழ்க்கையில சோர்வுகள் வரும்பொழுது நாம் இன்னும் அதிகமாக சோர்ந்து போனால் நம்முடைய சரீரத்துள்ள பலவீனங்கள் குறைந்து போய்விடும். நீங்கள் நிறைய நேரத்தில் பார்க்கலாம், நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அல்லது ஏதாவது வீட்டில் அவங்க உடல் சரியில்லாமல் இருக்கலாம், பலவீனத்தோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கலாம். அவங்க தெளிவாக தங்கள் மனதில் இருக்கும் வரைக்கும் அந்த பலவீனங்கள் அவர்களை மேற்கொள்ளாது. என்னைக்கு அவங்க மனசில் அவ்வளோதான், எனக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தங்கள் மனசில் நம்பிக்கை இழந்து போகிறாங்களோ, என்னைக்கு நம்பிக்கையை தளர்ந்து விட்டு விடுகிறார்களோ, அன்றைய தினத்திலிருந்தே அவர்களுடைய வாழ்க்கை மிகுந்த பயங்கரத்திற்குள் செல்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? நான் உன்னோடு கூட எப்போதும் இருக்கிறேன் என்று. ஏன் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னா, நல்லது நடக்கும் பொழுதும் சரி, நீங்கள் விரும்பாத காரியங்கள் நடக்கும் பொழுதும் சரி, அவர் மாறாதவராக உங்க கூடவே இருக்கார், உங்களை விடமாட்டார். நீங்க பிரச்சனைகளை பார்க்காமல் அவரை பார்க்க பழகிக்கொள்ளுங்கள். ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் உங்களுடைய சக்தி குறைந்துவிடும், உங்களுடைய உடலில் தளர்ச்சி ஏற்படலாம், உங்கள் மனதில் போராட்டங்கள் பெரிதாக கிளம்பலாம். பயப்படாமல் கர்த்தரை நீங்க உறுதியா வைத்துக் கொள்ளுங்க. தாவீது ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க தான் என் பலன். இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நம்பிக்கையை பலனா வைக்கிறாங்க. தங்கள் வேலையை, தங்களுடைய சம்பளத்தை, தங்களுடைய பிசினஸ் தங்களுடைய பலனா வைக்கிறாங்க. அதுதான் எனக்கு நம்பிக்கை, அதுதான் எனக்கு பலன், அது நல்லா இருந்தா போதும், எனக்கு சரியாயிடும் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவேதான் நிலையற்ற இந்த காரியங்கள் நம்மை விட்டு விலகும் பொழுது நம்முடைய நம்பிக்கை தடுமாறி போகிறது. நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க முன்னேறி செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க குறுக ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே தாவீது ராஜாவை போல உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலில் எப்பொழுதும் வைக்க பழகிக் கொள்ளுங்கள். நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரை பார்த்து தைரியமாக சொல்ல முடியும்,
என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தினமும் அன்றாட வேலைகள் உங்களை சோர்ந்து போக பண்ணலாம். அன்றாடம் மனிதர்கள் பேச்சுகிற பேச்சுகள் உங்களை விழத்தள்ளலாம். பொறாமையின் சக்திகள் உங்களை மட்டுப்படுத்தலாம். அப்படியே உங்க சக்தியை, உங்க எனர்ஜியை யாரோ உரியிற மாதிரி இருக்கலாம். பிசாசு அவர்கள் மூலம் செயல்படுகிறது. நீங்கள் மனிதர்களை பார்க்காமல் ஆண்டவரை பார்க்க பழகிக்கொள்ளுங்கள். ஆகவே நீங்களும் தாவீதைப் போல சொல்ல வேண்டும், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 27:1 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு அஞ்சுவேன்? டெய்லி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் பலன், நீர்தான் என் வெளிச்சம், நீர்தான் என் அடைக்கலம் என்று சொல்லுங்க. உங்களை அறியாமலே கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் உங்களை சூழ்ந்து கொள்வதை, உங்களை நிரப்புவதை பார்ப்பீங்க. தானாவே நீங்க நல்லா நடக்க, பலத்தோடு நடக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் பரிசுத்தவான்களின் அனுபவமாக இருந்தது. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ஆம் அன்பானவர்களே, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களால் எல்லாவற்றையும் செய்ய பலனை கொடுத்து அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவைதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவை பலப்படுத்துகிறார். பவுலுடைய அனுபவமாக இருந்துச்சு. அதுவே உங்களுக்கும் எனக்கும் அனுபவமாக அன்றாடம் இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். டோன்ட் கிவ் அப். நம்பிக்கை இழந்து விடாதிருங்க. உங்களுடைய மனதை தளர்ந்து போக விடாதிருங்க. உங்க மனதில் சோர்வை அனுமதிக்காதீங்க. உங்க மனதில் டிப்ரெஷனை அனுமதிக்காதீங்க. அதை எதிர்த்து நில்லுங்கள். பவுலை போல சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாவற்றிலும் எனக்கு கர்த்தரே பரிபூர்ணமாக இருக்கிறார் என்றபடினாலே அவரே என்னை பலப்படுத்துகிறார் என்று நீங்களும் சொல்ல பழகிக்கொள்ளுங்க. ஆம் அன்பானவர்களே, இது விழுந்து போன உலகம், குறைவுள்ள உலகம். நம்மை சுற்றிலும் குறைவுள்ள மனிதர்கள், குறைவுள்ள காரியங்கள் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் உங்களை புண்படுத்துவார்கள், உங்களை வேதனைக்கு உட்படுத்துவார்கள், உங்களை சோதனைக்கு உட்படுத்தலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள எனர்ஜி அப்படியே இறங்கி போயிடும். உங்கள்கிட்ட எனர்ஜி அந்தளவுக்கு இல்லை, என்கிட்ட எனர்ஜி அந்தளவுக்கு இல்லை. எல்லாருக்கும் ரியாக்ட் பண்ணி என் எனர்ஜியை நான் ட்ரெயின் பண்ண விரும்பவில்லை. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், மனுஷர்களை பார்க்காமல் கர்த்தரையே பார்த்து அவரே என் நம்பிக்கை, என் பலன் என்று சொல்ல நாம் பழகி கொள்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நீங்கள் அப்படி சொல்லிட்டே இருங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை நிரப்பிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து நீரின் பலன், நீரின் வெளிச்சம், நீரின் கோட்டன் சொல்லிட்டே இருங்க. எந்த சூழ்நிலையும் சொல்லிட்டே இருங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் மேலே அனுக்கிரகமாக, உங்கள் மேலே தயவாக இருக்கிறபடினால உங்களை நம்பிக்கையினால் நிரப்புவார், பலத்தால் நிரப்புவார். அப்படியே உங்களுடைய பலவீனமடைந்த சரீரங்கள் பலனடையும். இன்னைக்கு நிறைய பேர் தங்களை குறித்து யாரோ காசிப் பண்ணுறாங்க, யாரோ தப்பாக பேசுகிறாங்க, அல்லது யாரோ தங்களை குறித்து இகழ்வாக பேசிட்டாங்கன்றதை நினச்சி தங்கள் உள்ளத்திலையும் தங்கள் சரீரத்தையும் பலவீனப்படுத்துகிறாங்க. அது ஒரு பலவீனத்தின் ஆவி செயல்படுகிறது. அந்த பலவீனத்தின் அசுத்த வல்லமைகள் செயல்படக்கூடாதென்று நீங்கள் தீர்மானியுங்கள். பலவீனத்தின் ஆவி அநேகரை உறிஞ்சுகிறது, அநேகருடைய இரத்தத்தை உறிஞ்சுகிறது, அநேகருடைய உள்ளத்திலே கசப்பு விதைகளை கொண்டு வந்து, வேதனையின் விதைகளை கொண்டு வந்து அவங்களுடைய எனர்ஜியை உறிஞ்சு போடுகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதை அனுமதிக்காதீருங்க. அனுமதிக்காதீங்க, அதை அலோவ் பண்ணாதீங்க, அதை அனுமதிக்காதீங்க, அதை விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிச்சயமாக நான் சொல்றேன், நீங்க சோர்ந்து போவீங்க, உங்க பலன் குறுகிடும். தைரியமா இருந்து கர்த்தரே என் வெளிச்சம், என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு வேண்டிய பலன் கிடைக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை எப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆகவேதான் பவுல் எல்லா சூழ்நிலையிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொன்னான். அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர் நிருபத்திலே 1:29 சொல்லுகிறார், நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அவருடைய பலன் எனக்குள் வல்லமையாய் காரியங்களை நடத்துகிறது. அவருடைய பலன் எனக்கு சக்தியை கொடுக்கிறது. கர்த்தருடைய பலன் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது.
கர்த்தருடைய பலன் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆகவே நான் போராடி ஜெயிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை தம்முடைய பலத்தால் நிரப்பி, தம்முடைய வல்லமையால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சோர்ந்து போகாதீங்க. பலவீனங்களுக்கு இடம் கொடாதீங்க. சத்ரு உங்க ரத்தத்தை உறிஞ்ச இடம் கொடாதீங்க. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதீருங்க. தைரியமாக இருங்க, நீங்க முன்னேறுவீங்க. தைரியமாக இருங்க, நீங்க பிழைத்துக் கொள்வீங்க. தைரியமாக இருங்க, நீங்க எழும்புவீங்க. தைரியமாக இருங்க, உங்க நம்பிக்கை விடாதீங்க. நீங்க எழும்பி செட்டைகள் அடித்து பறப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. தாவீதைப் போல கர்த்தரின் பலன், கர்த்தரின் வெளிச்சம் என்று சொல்வோம். பவுலைப் போல உம்மாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் ஆண்டவரே என்று சொல்வோம். உங்களுக்கு பலன் உண்டாகும், சக்தி உண்டாகும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவர் நீர், எங்களை பலப்படுத்தும். எல்லாருடைய இரத்தத்தை உறிஞ்சுகிற பிசாசின் வல்லமைகள் எரிந்து போகட்டும். எல்லாருடைய இரத்தத்திலே உறிஞ்சுகிற அந்தகாரத்தின் பலவீனத்தின் ஆவிகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். எல்லாருக்குள்ளும் பயத்தையும் பதட்டத்தையும் கொண்டு வந்து மன உளைச்சலை கொடுக்கிற பதட்டத்தின் ஆவிகள் விலகி போக கட்டளையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவீர்கள் என்றால் உங்கள் பலன் இன்னும் குறுகிவிடும். தைரியமாக இருங்கள். பவுலைப் போல என்னாலே எல்லாம் செய்ய முடியும் உம்முடைய பலத்தால் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.